நிர்மலா சீதாராமன் திடீர் கைது. தேர்தல் பத்திர விவகாரம் கடும் அதிர்ச்சியில் பாஜகவினர். அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் ஆதர்ஷ் ஐயர் என்பவர் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். அதில் ரைடு என்று மிரட்டி தொழில் அதிபர்களிடம் இருந்து நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜே.பி. நட்டா மற்றும் கர்நாடக முன்னாள் பாஜக தலைவர் கட்டில் பாஜக தலைவர்கள், அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் தேர்தல் பத்திரம் மூலம் சுமார் 8000 கோடிக்கு மேல் பணம் பெற்றுள்ளனர் என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் புகார் கொடுக்கப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு புதிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையொட்டி கடந்த செப்டம்பர் மாதம் பெங்களூரு திலகர் நகர் போலீஸ் நிலையத்தில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நிர்மலா சீதாராமன் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நேற்று கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு குறித்து கட்டில் தரப்பில் இது அரசியல் நோக்கத்திற்காக பொய்யான புனைப்பட்ட வழக்கு என்று கூறப்பட்டது. ஆதர்ஷ் ஐயர் தரப்பில் இருந்து ஆஜரான வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆளும் கட்சியால் மிரட்டி தேர்தல் பத்திரம் மூலம் இவ்வளவு பெரிய தொகையை பெற முடியும் என்றால் அது தேர்தல் அரசியலை குறைக்கிறது. அமலாக்கத்துறையும் முற்றிலும் மத்திய அரசின் கீழ்தான் உள்ளது என்று வாதாடினார். இதுவரை எதிர்த்து வாதாடிய சீனியர் வழக்கறிஞர் கே.ஜி. ராகவன் மிரட்டலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்படுகிற யாரும் நீதிமன்றத்திற்கு வரவில்லை, மேலும் மனுதாரர் பாதிக்கப்பட்டவர் அல்ல என்று வாதாடினார். மேலும் 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது. இறுதி தீர்ப்பு வரும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு குறித்து விசாரணை நடத்துவதற்காக நிர்மலா சீதாராமன் மீது கைது செய்யப்படுவார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.